கனடாவில் நான் ஃபஸ்ட்டு பண்ண ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இது என்னென்னா, நான் ரெஸ்யூம்ஸ் இன்பர்சனும் போய் கொடுத்தேன், ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்டாஃபிங் ஏஜென்சிக்கிட்டேருந்து எனக்கு மெயில் வந்துச்சு, இந்த மாதிரி வெயிட்ரஸ் ஜாபு பர்லிங்டன்னு சாட்டர்டே அவைலபிளானு. இன்னும் மொட்டையாக இருக்கே, ஓரளவு போகஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி சும்மா பேச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவைலபிள், என்கிட்ட பிளாக் அவுட்ஃபிட்லாம் இருக்குது, அதான் ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அப்புறம் தான் அவங்கக்கிட்டேருந்து அந்த ப்ரொஃபஷ்னல் இமெயில் வருது, இந்த மாதிரி இங்கே வேலை இருக்குது, இவ்வளோ ஹார்ஸு, இந்த பே, இந்த டேட்டு, இந்த டைம், இதெல்லாம் ஓகேயா அப்படின்னு. அப்புறம் தான் சரி ஓகே உண்மையிலே ரியல் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என்கிட்ட பிளாக் அவுட்ஃபிட் இருந்துச்சு, பட் ஆனால் பிளாக் ஷூஸ் இல்லை. சரி பிளாக் ஷூஸு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா நான் அப்போ தான் பிளாக் ஷர்ட் இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஷர்ட்டை வர போய் வாங்கினேன் இதுக்குன்னு. ஸோ என்கிட்ட பிளாக் கட் ஷூஸ் இருந்துச்சு. சரி ஓகே, அதுவே கொஞ்சம் பார்க்க ஃபார்மல் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போட்டு போயிட்டேன். என்னென்னா பர்லிங்டன் பிராம்டன்லேருந்து 5 பஸ்ஸு. ஸோ அது பிரச்சனையே இல்லை, போயிட்டேன், கரெக்டாக போயிட்டேன், டைமுக்கு போயிட்டேன். ரிட்டர்ன் வரப்போ தான் நான் இந்த டிரான்சிட் ஆப்பில் பார்த்துட்டே இருக்கேன், அரைவல் டைம் மார்னிங் 7:30 மாறிக்கிட்டே இருக்குது. லைக் 1 o'clock இருந்தது, நைட் 1 o'clock இருந்தது, திடீர்னு 7:30 மாறிச்சு. எனக்கு பயம், ஓகே என்னன்னா இப்போ நான் ஏதாவது ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணேன்னா நான் இப்போ காலையில் தான் போய் சேருவேன் வீட்டுக்கு, அந்த மாதிரி நடுவில் பஸ் இல்லை போல். அப்புறம் சரி பரவாயில்ல, பட் ஆனால் அது வீக்கெண்டுனாலும் கரெக்டாக பஸ்ஸு டைமுக்கு வந்துருச்சு. ஸோ அழகாக வீட்டுக்கு போயிட்டேன், 1-1:30 வீட்டுக்கு போயிட்டேன். அதுவும் அந்த ஈவெண்ட் என்னென்னா ஒரு கல்யாணம், அது ரெகுலர் ஜாபும் கிடையாது, சும்மா கேஷுவல் மாதிரி, ஆள் பத்தலைன்னா கூப்பிடுற மாதிரி. ஸோ அன்றைக்கி கல்யாணம். ஸோ ஸ்டார்ட்ரு, மெயின் டிஷ்ஷு, டெசர்ட்டு இதெல்லாம் கொடுத்துட்ருந்தோம். இதில் வேறு என்னென்னா அவங்க சாப்பிட்றப்ப ஷெஃப் எங்களையும் உள்ளே சாப்பிட சொன்னாங்க, அவங்க சாப்பிட்ற வரைக்கும் நீங்களும் சாப்பிட்ருங்க அதுக்குள்ளேன்னு. ஸோ எல்லாமே நாங்களும் டேஸ்ட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபுட்டும் கிடச்சிது, பேவும் பண்ணாங்க சின்னில். ஸோ ஜாலியாக இருந்துச்சு.